Students, in exercise 5.1, let us continue with our sixth question. Okay, find the value of k if the area of the quadrilateral is 28 square units whose vertices are minus 4 comma minus 2 minus 3 comma k minus 3 comma minus 2 and 2 comma 3. ஓகே, ஸோ உங்களுக்கு போன தடவை எப்படி கொடுத்தாங்கன்னா வேர்டிசஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்க. இந்த தடவை ஏரியா கொடுத்துட்டு வேர்டிசஸில் ஒரு வேரியபிளை வச்சுட்டாங்க. வேரியபிள்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஏபிசிடி இந்த ஆல்ஃபபெட்ஸ் ஃபுல்லாக வந்ததுன்னா அது பேர் வேரியபிள்ஸ். இந்த நம்பர்ஸ் அது பேர் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கே வந்து ஒரு வேரியபிள், இதை கொடுத்துட்டு இதை என்னன்னு கேட்குறாங்க. அதை என்ன பண்ணுறதுன்னா நார்மலாக நீங்கள் எப்படி ஃபார்முலா போடுவீங்களோ, ஸோ half into x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். x4 y4 குவாட்ரிலேட்டரலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து x3 y3 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், இதுக்கு வந்து x4 y4 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், x2 x1 y2 x2 y3 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி தென் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதான் பண்ண போகிறோம். So minus 4k plus 6 plus 9 minus 4 minus of plus 6 plus 3k minus 4 minus 12 equal to 56. அந்த ஆன்சரை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டேன். அதாவது அந்த ஏரியா கொடுத்துருந்தாங்க இல்லையா கொஷனில், ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஓகே, பிகாஸ் 56 அதில் வந்து 28 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏன் 56 போட்டோம்னா அகெயின் இந்த ஹாஃப் வந்து அந்த சைட் போனால் 2ஆக மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால் 56 ஆகிடுச்சு. ஸோ 11 minus 4k minus of minus 10 plus 3k equal to 56. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை கால்குலேட் பண்ணுங்கள். மைனஸ் 7k. ஓகே, அதாவது இது உள்ளே ஃபஸ்ட்டு கொண்டு போயிடலாம். மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த மைனஸ். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு 11 ப்ளஸ் 10 வந்து 21 ஆகிடும். மைனஸ் 4k minus 3k அது வந்து minus 7k ஆகிடும். ஓகே, ஈக்குவல் டு 56. ஸோ மைனஸ் 7k ஈக்குவல் டு இந்த 21 இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ அந்த சைட் போனால் மைனஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணால் 35. ஸோ k ஈக்குவல் டு இந்த மைனஸ் 7 மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவல் டு கிராஸ் பண்ணால் டிவிஷன் ஆகிடும். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணால் minus 5, k ஈக்குவல் டு minus 5. தென் செவன்த் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த பாயிண்ட்ஸ் a minus 3, 9 b a, b and c 4, minus 5 are collinear and if a plus b equal to 1 then find a and b அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ என்னென்னா minus 3, 9 b வந்து a, b. ஸோ c வந்து 4, minus 5. ஸோ இது x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். நார்மல் ஃபார்மேட் தான். ஸோ ஆர் கொலீனியர் பாயிண்ட்ஸ் a plus b equal to 1 given. இது வந்து கொஷன்லேயே இருக்குது. ஓகே, இஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர் இஃப் a plus b equal to 1 then find a and b அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கொலீனியர் ஃபார்மேட்டில், அதாவது ட்ரையாங்கிளோட ஏரியா 0ன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டா அது கொலீனியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண மாதிரி தான் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் முன்னாடி பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா. ஸோ தென் half into minus 3, 9 a b அந்த வேல்யூஸ் x1 y1 ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டுருணும். பிகாஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர் அப்படின்னு ஒரு லைன் போட்டுருங்க. தென் ஆரோ போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. ஸோ இந்த செட்டு இந்த சைடு உள்ள ஆரோ ஃபுல்லாக ஒரு செட் எழுதிட்டு மைனஸ் போட்டு இந்த செட்டு உள்ள ஆரோஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோன்னா இங்கே இதை வந்து 3ஆக பிரிச்சுடுறோம். ஓகே, இதை வந்து 3 செட்டாக நம்ம பிரிச்சுடுறோம். அப்போ தான் வந்து நமக்கு 3 வேர்டிசஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பட் அதோட வேல்யூ அந்த ஏவோட வேல்யூ கிடைக்கணும்னா அது நம்ம 3ஆக செப்பரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ minus 3b minus 4b minus 5a minus 9a plus 36 minus 15. என்ன பண்ணியிருக்கோம், 3ஆக பிரிக்கணும்னா நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணல. பியோட வேல்யூ ஃபுல்லாக தனியாக எழுதியாச்சு, ஏவோட வேல்யூ ஃபுல்லாக தனியாக எழுதியாச்சு, கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எல்லாம் தனியாக எழுதியாச்சு. ஓகே, ஸோ தனித்தனியாக எழுதி ப்ளஸ் போட்டாச்சு நடுவில், அவ்வளோதான். இந்த மைனஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை ஆகிட்டு அப்புறம் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆனால் minus 4b அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 15 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. ஓகேவா. ஸோ minus 7b minus 14a equal to minus 21. ஓகே, ஸோ தென் b plus 2a equal to minus 21 by minus 7. ஏன்னா இங்கே மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவல் டு கிராஸ் பண்ணால் டிவிஷன் ஆகிடும். ஓகே, ஸோ b plus a equal to 3. ஓகே, தென் b plus a, அதாவது இந்த 2aவை எப்படி பிரிக்கலாம்னா a plus a அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். ஸோ b plus a equal to 3. ஏன் இந்த b plus a நம்ம பிரிக்கிறோம்னா கொஷனில்
a + b = 0 அப்படின்னு கொடுத்துருவாங்க. a + b ஒன்று தான், b + a ஒன்று தான். அந்த ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த b + a தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணால் அது நமக்கு வேல்யூ கிடைக்கும்ன்றதை யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ b + a + a = 3. ஸோ 1 + a = 3, a = 2, b = அந்த இதுலேயே போடுறோம். ஓகே, b = அந்த a + b = 1ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து b வேல்யூ இப்போ 2 போட்டால் a + 2 = 1, a = -1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ a = 2, b = -1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம 8th கொஷின் போகலாம். let p 11,7, q 13.5, 4 and r 9.5, 4 be the midpoints of the sides ab and ac BC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices ABC. Hence find the area of the triangle ABC and compare this with the area of PQR அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா PQRோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஏபிசியோட வேல்யூ கொடுக்கல, அதாவது வெர்டிசஸ் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இது என்னது, இது அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து midpoints of the sides AB, BC and AC respectively சொல்லிட்டாங்க. அப்போ midpoint ஃபார்முலாவில் இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு midpoint of xy = x1 + x2/2, y1 + y2/2. இது வந்து ஃபார்முலா. ஓகே, midpoint ஃபார்முலா. ஸோ ப்ளீஸ் மகப் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. ஓகே, தென் therefore midpoint of AB எப்படி கண்டுபிடிக்கிறது? midpoint of AB அது வந்து நத்திங் பட் சேம் ஃபார்முலாவில் உள்ள மாதிரியே வருது பாருங்கள், x1 y1 x2 y2. ஸோ ஜஸ்ட் எழுதிக்கிறோம். தென் ஈக்குவல் டு இந்த ஏபி வேல்யூ கொடுத்தாச்சு. midpoint of AB வேல்யூ வந்து 11,7. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் x + 2, அதாவது இந்த நான் சொல்லியிருக்கேன் x கோஆர்டினேட்க்கு வந்து இதுதான் ஆன்சர், y கோஆர்டினேட்க்கு வந்து இதுதான் ஆன்சர். அப்போ அந்த ஆன்சரை ஜஸ்ட் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x1 + x2/2 = 11 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ என்ன ஆகும்னா இந்த 2 மேலே போய் மல்டிப்ளை ஆகும். இங்கே டிவிஷன்லேருந்து அந்த சைட் போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ x1 + x2 = 22. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அதே மாதிரி y1 + y2/2 = 7. 11,7 வந்து நான் 7 எடுத்திருக்கேன், அதான் y கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ தென் இங்கேயும் 2 என்ன ஆகும்னா டிவிஷனில் இருக்குது. ஸோ அந்த சைட் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ y1 + y2 = 14, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ midpoint of BC என்ன? x2 + x3/2, x3 + y2 + y3/2. இது வந்து நம்ம டயக்ராம்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தென் = 13.5, 4. ஸோ இதுதான் இதோட வேல்யூ, இதுதான் இதோட வேல்யூ. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x2 + x3/2 = 13.5. ஸோ இந்த 2 அந்த சைட் பண்ண மல்டிப்ளிகேஷன். ஸோ 27. x2 + x3 = 27, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இதெல்லாம் ஈக்குவேஷனில் ஏன் போடுறோன்னா நமக்கு கடைசியாக கேல்குலேஷன் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ தென் y2 + y3/2 = 4, y2 + y3 = 2 × 4 which is = 8, ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, midpoint of AC என்னன்னா x1 + x3/2, y1 + y3/2. ஸோ = 9.5, 4ன்னு கொஷன்லேயே கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் இது வந்து x வேல்யூ, இது வந்து y வேல்யூ. ஓகே, ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 + x3/2 = 9.5, x1 + x3 = 9, அதாவது 19. இது மல்டிப்ளை பண்ணால் 19 கிடைக்கும், ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, தென் y1 + y3/2 = 4, then y1 + 3 = 2 அந்த சைட் போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ 8, ஈக்குவேஷன் நம்பர் 6. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 6 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ 1 + 3 + 5 நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ 2 × x1 + x2 + x3 = 68. So x1 + x2 + x3 = 34. This is equation number 7. Okay, because on the 2 38 இந்த 2 மல்டிப்ளை இருக்குது, இந்த சைடு வந்து கீழே டிவிஷன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 34 தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து அதெல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்? எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ 7 - 1 வந்து x3 = 7. என்ன? x3 இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த சைட் போச்சுன்னா -x1 - x2. அதை -x1 - x2ல் வந்து நம்ம மைனஸை வெளியில் காமனாக எடுக்க முடியும், x1 + x2 உள்ளே வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த x1 + x2 வேல்யூ தான் இந்த ஈக்குவேஷன் 1, 3, 5ல் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ 34 - 22, x3 = 12. 7 - 3 வந்து என்னது? ஈக்குவேஷன் 7 - 3 வந்து x1 = 34 - 27 = 7.
Then 7 minus 5 and x2 equal to 34 minus 19 equal to 15. Okay, so equation 2 plus 4 plus 6 நம்ம ஆர்டராக பண்ணுறோம் பிகாஸ் அதில் வந்து x coordinates இதில் வந்து y coordinates. அதே மாதிரி 2 into y1 plus y2 equal plus y3 equal 30. Then இந்த 2 இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணால் 15. y1 plus y2 plus y3 equal to 15. ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 8 minus 2 பண்ணால் இதுவும் அதே மாதிரி தான். அந்த y2 வேல்யூ அந்த மைனஸ் ஆஃப் y1 plus y2 அதை தான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ minus 15 minus 4 equal to 1. y1 equal to minus 15 minus plus 15 minus 8 equal to 7. Then y2 equal to 15 minus 8 by 7. So therefore the vertices of the triangle ABC and A வந்து x1 y1 ஓட வேல்யூ போடுங்க, B வந்து x2 y2 ஓட வேல்யூ போடுங்க, C வந்து x3 y3 ஓட வேல்யூ போடுங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆர்டராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஆர்டர் மாதிரி இருக்குது, நான் அசெண்டிங் ஆர்டரில் வைக்கிறேன். 7 அடுத்தது 12 அடுத்து 15 அப்படி வச்சுட்டேன். ஓகேவா, ஜஸ்ட்டு கோஆர்டினேட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் செட்டாக தான் தூக்கி மாற்றி வைக்க முடியும், செட்டாக இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன half into that formula x1 y1 x2 y2 x3 y3 so on the formula. Half into 9 plus 84 plus 105 minus 84 plus 15 plus 49. So half into 196 minus 148. So this is equal to half into 48. So cancel panna 24 square units. So area of the triangle PQR equal to half into 9.5 by 4 and so 9.43 13.54 and madri x1 y1 x2 y2 and the values all potachi. And half into 38 plus 94.5 plus 44 minus 54 plus 44 minus 66.5 and மாதிரி எடுத்துட்டு. So half into 176.5 minus 164.5 minus half into 12. So cancel பண்ணா உங்களுக்கு 6 square units கிடைக்கும். Okay, area of the triangle ABC வந்து 4 into area of PQR. ஏன்னா இந்த ட்ரையாங்கிளை இந்த சின்ன ட்ரையாங்கிள் நாலுமே ஈக்குவல். ஸோ பெரிய ட்ரையாங்கிள் என்னதுன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் இன்ட்டு 4 அதை தான் நம்ம பண்ணுறோம். வெர்டிசஸ் ஆஃப் எழுதிட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகே, கண்டுபிடிச்சா உங்களுக்கு 24 ஸ்கொயர் யூனிட் வருது. ஸோ ஏரியா கேனாட் பி நெகட்டிவ். -24 வருது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்றைக்குமே நெகட்டிவாக இருக்க முடியாது, அதனால் நம்ம அதை பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் 24ன்னு. ஸோ ஏரியா இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், தட் ஃபார் ஏரியா ஈக்குவல் 24 ஸ்கொயர் யூனிட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஆர்கியூ அதையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் 6 ஸ்கொயர் யூனிட். ஓகே, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் முன்னாடி. ஓகே, தென் ஏரியா cannot be negative, therefore area is always positive. Area of the triangle PRO equal to 6 unit. Area of the triangle ABC equal to 24 square unit. Area of the ABC equal to 4 into A of PRO. அவ்வளோதான். Okay, students, let us continue with our exercise 5.2. Okay, first question, what is the slope of line whose inclination with positive direction of x-axis is 90 degree 0 degree? நமக்கு இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லோப்னா எம்னா tan theta. ஓகே, இதை ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ ஸ்லோப் வந்து அதாவது அந்த ஆங்கிள், இப்போது இதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இதுதான் அந்த ஸ்லோப். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா வாட் இஸ் த தீட்டா அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஸ்லோப்? ஸோ தீட்டா ஈக்குவல் 90 டிகிரி அப்படி ஈக்குவல் tan தீட்டா. ஸோ tan 90 டிகிரி ஈக்குவல் டு அன்டிஃபைன், அதாவது இன்ஃபினிட்டி. தென் m ஈக்குவல் டு tan தீட்டா செகண்ட் பார்ட், அதாவது ஜீரோக்கு வந்து tan 0 degree வந்து 0 தான். அவ்வளோதான் ஆன்சர், ஈஸி ஆன்சர் ஒன்லி. வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் ஹூ ஸ்லோப் இஸ் 0 and 1? ஸ்லோப் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க, அதாவது m ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. tan தீட்டா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு 0, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகே, தீட்டா சில டைமில் 0ல் வரலாம். ஸோ m ஈக்குவல் டு 1, ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு tan 45. m ஈக்குவல் டு 1 அப்படின்னா tan வேல்யூவில் எந்த வேல்யூ 45 எந்த வேல்யூக்கு 1 வருதுன்னு பார்க்கணும், எந்த தீட்டாக்கு. ஸோ தீட்டா வந்து 45 இருந்தால் மட்டும்தான் tan வந்து 1 இருக்கும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 5,5 வித் ஒரிஜின். 5,5 வந்து ஒரிஜின் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ஸ்லோப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இது வந்து ஸ்லோப்போட ஃபார்முலா. ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணுற டிஸ்டன்ஸ், அந்த ஸ்லோப்போட டிஸ்டன்ஸ் வந்து இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ வித் த ஒரிஜின் சொன்னதுனால 0,0ன்னு இன்னொரு பாயிண்ட்டை போட்டாச்சு. 5,5 கொஷன்லேயே கொடுத்தாச்சு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் y2 மைனஸ் y1.
ஸோ இது வந்து x1 y1 வச்சுக்கோங்க, இது வந்து x2 y2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 0 minus root 5 by 0 minus 5, ஸோ root 5 by 5 which is nothing but 1 by root 5. ஏன்னா 5 வந்து நம்ம root 5 எழுதிக்கலாம். ஸோ ஒரு root 5 கேன்சல். ஸோ மிச்சம் ஒரே ஒரு root 5 இருக்கும், மேலே 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 by root 5. ஸோ தென் செகண்ட் வந்து sin, minus cos theta and minus sin theta, cos theta அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது x1 y1, இது x2 y2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தென் m equal to y2 minus y1 by x2 minus x1. அதுக்காக cos theta minus of minus cos theta divided by sin theta minus sin theta minus sin theta. அப்போ என்ன கிடைக்கும்னா இதை கேன்சல் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் கேன்சல் பண்ணால் ப்ளஸ்ஸு. ஸோ சேம் குவான்டிட்டியை ஆட் பண்ணால் உங்களுக்கு 2 முன்னாடி போடணும்னு தெரியும். ஸோ 2 cos theta divided by இதை ஜஸ்ட்டு சேமாக எடுக்கணும்னா -2 sin theta அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஆட் பண்ணுன்னா -2 sin theta. ஸோ 2வையும் -2வையும் ஜஸ்ட் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 1 இங்கே -1 கிடைக்கும். ஓகே, தென் cos theta by sin theta is nothing but cot theta. ஸோ இந்த -1 இருக்கிறதுனால இது மேலே சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ minus cot thetaன்னு வந்துடும். So what is the slope of a line perpendicular to the line joining A 5,1 P, where P is the midpoint of segment joining 4,2 and -6,4. P is the midpoint of the line joining இது சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு x, yன்னு போட்டு midpoint ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு -1,3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ A equal to, அதாவது A வந்து 5,1, P வந்து -1,3. ஸோ ஸ்லோப் ஆஃப் AP என்ன, x2 minus x1 by y2 minus y1, சாரி y2 minus y1 by x2 minus x1 equal to 3 minus 4 by -1 minus 5 which is nothing but 1 by -3. அதை வந்து எப்படின்னா மைனஸ் மேலே போய்டும். ஸோ -1/3 ஆகிடும். ஸ்லோப் ஆஃப் த லைன் பர்பெண்டிகுலர் டு AB வந்து -1 by ஸ்லோப் ஆஃப் AP. ஓகே, ஸோ -1 by -1/3. ஸோ அது என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். ஓகேவா? தென் 5th கொஷின் பாருங்கள். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். ஸோ இது 3 பாயிண்ட்டும் கொலீனியர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா ஸ்லோப்பை வச்சு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த 2 லைன் வந்து கொலீனியர் அப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபஸ்ட்டு இந்த 2த்துக்கு கண்டுபிடிங்க. தென் பிசி வந்து கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ கண்டுபிடிச்சா நமக்கு 6/10 3/5 திருப்பி 3/5 தான் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. தென் தேர்ஃபோர் த ஏபிசிஆர் lie on the same line, therefore they are collinear. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மெத்தட் இருக்குது. ஸ்லோப் ஆஃப் வந்து அதாவது given line collinearனு ப்ரூவ் பண்ணதுக்கு, ஒன்று ஸ்லோப் வச்சு, இன்னொன்று ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வச்சு. ஓகே, ஸோ தென் 6th கொஸ்டின், if the 3 points are 3, -1, A வந்து A, 3, அதாவது நெக்ஸ்ட்டு 1, -3 are collinear, find the value of A அப்படி சொல்லியிருக்காங்க. கொலீனியர்னு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா ஸ்லோப் 2 ஈக்குவலாக இருந்தால் கொலீனியர்னு தெரியும். ஸோ ஸ்லோப் 2 ஈக்குவல் நம்ம வச்சுக்கிட்டு இதை ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் எல்லாம் y2 minus y1 by x2 minus x1 அதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4 × 1 minus a equal to a minus 3 minus 6. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஸோ தென் 4 minus 4a equal to -6a minus plus 18. ஸோ 2a equal to 18 minus 4 equal to 14. ஸோ a equal to 14/2. இந்த 2 மல்டிப்ளை இருக்கிறதுனால டிவிஷன் ஆகும். ஸோ a equal to 7. தென் 7th கொஸ்டின் பாருங்கள். the line segment through the point -2, a and 9, 3 has slope -1/2. find the value of a. இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வேரியபிள் வந்துடுச்சு வேர்டிசஸில். ஓகேவா, கோஆர்டினேட்ஸில் ஒரு வேரியபிள் வந்துடுச்சு, ஸ்லோப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்லோப்பை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேரியபிள் என்னன்னு அப்படின்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ m equal to -1/2 கொடுத்தாச்சு. ஸோ m equal to y2 minus y1 by x2 minus x1. அதை வந்து போட்டால் 3 minus 1 by 9 minus of -2 which is equal to -1/2. ஓகே, ஸோ 2 into இது ஜஸ்ட் மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 minus a equal to -1 × 11. ஸோ which is nothing but -2a minus equal to -11 minus 6 equal to -17. ஸோ இந்த -2a வந்து இந்த சைடு வந்தால் மைனஸ் கீழே வந்துட்டால் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 17/2 மட்டும் தான் இருக்கும். தென் 8th கொஸ்டின் பாருங்கள். the line through the points -2, 6 and 4, 8 is perpendicular to the line through the points, find the value of x அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஆன்சரில் the line through the points a -2, 6 and b 4, 8 வந்து என்னது
ஃபஸ்ட்டு அந்த லைன் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த ஸ்லோப் என்னென்னு 1/3ன்னு கிடைக்கும். ஓகேவா, y2 minus 1/x2 minus x1 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 1/3 கிடைக்குது. ஸோ த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ் C8, 12 அண்ட் DX, 24 அதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 12/x minus 8ன்னு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்லோப் ரெண்டும் பர்பெண்டிகுலர்னால் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். எப்படின்னா அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 1 வந்தால் அது ரெண்டும் பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ ஏபி பர்பெண்டிகுலர் டு சிடி இஃப் m1 m2 ஈக்குவல் டு -1. ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -1 கிடைக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா அது ரெண்டு பர்பெண்டிகுலர்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ அது -1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1/3 × 12/x minus 8 = -1. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 4. தென் 4 ஈக்குவல் டு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -1 × x minus 8. ஓகே, ஸோ 4 = 8 minus x என்ன கிடைக்கும்னா -x + 8 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு எப்பயுமே முன்னாடி பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும். ஸோ 8 - xன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ x = இந்த சைடு கொண்டு வந்துட்டு 4 அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ x = 4. ஓகே, 9th கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபை பைத்தாகரஸ் தியரம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்லோப் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் வச்சு y2 minus y1/x2 minus x1 அந்த ஃபார்முலாவில் போட்டு நமக்கு ஸ்லோப் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஏவிக்கு வந்து 1, பிசிக்கு வந்து -3/2, ஏசிக்கு வந்து -3/2. ஓகே, -3/3 கிடைக்கும். ஸோ அதனால் கேன்சல் பண்ணால் -1ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு 1 × -1 = -1. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 1 இருக்குது, இந்த -1 இருக்குது. நமக்கு தெரியும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எல்லாமே பர்பெண்டிகுலராக இருக்கும். இது வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு ஸ்லோப் வந்து இன்னொரு ஸ்லோப்புக்கு பர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பிகாஸ் 1 -1 கிடச்சிருக்கு, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு -1 கிடைக்கும். ரெண்டு ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணால் -1 கிடச்சதுன்னா உங்களுக்கு அந்த ஸ்லோப் கண்டிப்பாக பர்பெண்டிகுலர், அந்த ரெண்டு ஸ்லோப்பும். ஸோ பை பைத்தாகரஸ் தியரம் ஒரு லைன் இன்னொரு லைன் பர்பெண்டிகுலர்னால் இன்னொரு லைன் அதை ஜாயின் பண்ணியே ஆகணும். அதனால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகே, ஸோ பை பைத்தாகரஸ் தியரம் AB² + AC² = BC². அதை ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, AB². ஓகே, ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கும் இல்லையா, x2 - x1 whole square minus y2 - y1 whole square. பிகாஸ் இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பைத்தாகரஸ் தியரமில். ஸோ அந்த மாதிரி போட்டால் ஈக்குவல் டு இது வந்து எப்படி ஆகிடும்னா 1 + 1ன்னு ஆகிடும். 1² 1 தான், 1² 1 தான். ஸோ 1 + 1, ஸோ √2ன்னு ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். தென் ஏசி வந்து கண்டுபிடிச்சா √19 அப்படின்னு வருது. பிசி வந்து கண்டுபிடிச்சா √20ன்னு வருது. ஸோ பை பைத்தாகரஸ் தியரம் இதெல்லாம் என்னது, BC² is nothing but AB² + AC². So root of 20 whole square equal to √2 whole square plus √18 whole square. So root square cancel, root square cancel, root square cancel. So 20 = 2 + 18. 20 = 20 அப்படி நமக்கு ப்ரூவ் ஆகணும், அதுதான் முக்கியம். Hence it is satisfied. அவ்வளோதான்.